வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் ஒரு ஆன்மீக பதிவு. அதாவது நம்ம யாரும் தெரிந்து பாவங்களோ தவறோ செய்யறது இல்லைங்க. ஆனா போன ஜென்மத்து பாவம் கர்மா அப்படிலாம் சொல்றாங்க. பூமரன், கர்மா இஸ் பூமரன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அறிந்தும் அறியாமலும் நம்ம செஞ்ச சில தவறுகள் இந்த ஜென்மம் இந்த பிறவியில் ஆகட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பிறவியிலையும் இருந்தது நம்மளுக்கு எதுவும் நம்மளை தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஏதாவது நம்மளுடைய ஆன்மீகத்துல பரிகாரம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்க நான் என்னுடைய ஆன்மீக குரு ஜோதிடத்தில வெற்றி மனோகர் ஐயா கிட்ட கேட்டுலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாசத்துல மோகினி ஏகாதசி தீதின்னு ஒண்ணு வரும். வைகாசினா இங்கிலீஷ் மந்த்ல அது என்ன? அது பார்த்து கேட்டீங்கன்னா மே மாசத்துல தான் வரும். அந்த மோகினி ஏகாதசி தீதி இன்னைக்கு அன்றைய தினம் நாம் விரதம் இருந்து பெருமாளுக்கு நம்ம வேண்டிக்கிட்டு இது மாதிரி உடைய பாவங்கள் சாபம் கர்மங்களை எனக்கு சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அன்றைய தினம் ஒரு 5 பேருக்கு அன்னதானம் செஞ்சீங்கன்னா போதும், உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் கர்மங்கள் எல்லாம் விலகிவிடும். அதாவது ஏப்ரல், நான் சாதாரணமா தமிழ் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 15, 14, 15க்கு சித்திரை மாசம். சோ மே 15 அப்புறமா வைகாசி. அப்போ என்ன திதி சொன்னீங்க? வளர்பிறை மோகினி மோகினி ஏகாதசி திதின்னு. வளர்பிறைனா அமாவாசைக்கு அப்புறம். ஆமா, அமாவாசை பிறகு அன்னைக்கு ஏன்னா ஒரு மோகினி அவதாரம் எடுத்தவர் பெருமாள். அப்ப அந்த மோகினி ஏகாதசி திதி வர்ற அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி அவருக்கு போய் பார்த்தோன்னா ஒரு 5 நெய் தீபங்களை அவர் பெருமாள் கோயில போய் ஏற்றிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இவருடைய சாபங்கள் பாவம் கர்மம் எனக்கு விடுதலை கொடுங்க பெருமாளே அப்படின்னு வேண்டிட்டு வந்துட்டு அன்றைய தினம் ஒரு 5 ஏழைகளுக்கோ உடல் ஊனமுற்றவர்களுக்கோ அன்னதானம் செய்யணும். கண்டிப்பாக அந்த 5 பேருடைய ரூபத்துல யாராவது ஒரு நபர் மூலியமா அந்த பெருமாளே சாட்சா சாப்பிடுவார்னு ஒரு ஐதீகம். அதனால இது மாதிரி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சாபங்கள்ல இருந்து கர்மங்கள்ல இருந்து நிச்சயமாக விடுதலை. தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது நம்ம போன ஜென்மத்துல என்ன செஞ்சோங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இந்த ஜென்மத்துல நம்ம பரிகாரம் செய்யலாம். அண்ட் முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னா, இந்த ஜென்மத்துல தெரிஞ்சும் தெரியாம நம்ம யாருக்குமே மனசுல கூட தீங்கு நினைக்காம இருக்கிறது ஒரு முக்கியமான புண்ணியம். மோகினி ஏகாதசி திதி வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க. உங்களுடைய சாபங்களுக்கும் பாவங்களுக்கும் சாப பாப விமோசனம் கிடைக்குங்கிறத சந்தேகமே கிடையாது. வாழ்க வரப்படாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பல பேருக்கு சந்தேகம் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் இது பயன்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.